தமிழ்நாட்டை தேர்தல் மேகங்கள் சூழ்ந்து விட்டன. டெல்லியிலிருந்து நேர்களே, அடுத்த மாதம் தேர்தல், ராஜ்யசபா தேர்தல். ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் திரு வைகோவுடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது. விஐபிக்கள் அப்படின்னு பார்த்தா திரு அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸுடைய பதவி காலமும் கூட முடிவுக்கு வருகிறது. 6 இடங்களுக்கு ராஜ்யசபா தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. திரு வைகோ மீண்டும் மேலவைக்கு போவாரா, இல்லை எம்பி ஆகிறாரா திரு கமல்ஹாசன்? எதிரணியை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்காம கூட்டணி கணக்குகளில் தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய கட்சிகள்னு பார்த்தா தேமுதிக, பாமக. தேமுதிக ஏற்கனவே எங்களுக்கு ஒதுக்கி இருந்தாங்க சீட் அப்படின்னு சொன்ன நிலையில், திரு எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் கையெழுத்து போடலைன்னு சொன்ன நிலையில் தேமுதிக ராஜ்யசபா சீட்டை பெற முயற்சிக்குமா? இது ஒரு கூட்டணி கணக்கில் முடிவு செய்யுமா? பாமகவுக்கு இடம் கிடைக்குமா? டாக்டர் அன்புமணிக்கு அதிமுக என்டிஏ கூட்டணி கொடுக்குமா? யாருக்கு எவ்வளவு? இந்த தேர்தல், வரக்கூடிய நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் கூட்டணி கணக்குகளை இறுதி செய்யுமாங்கிற கேள்வி, அதை தாண்டிய நிறைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இதுக்கு இருக்கு. கூட்டணிகளை இறுதி செய்யுமா மாநிலங்களவை தேர்தல்? இந்த விவாதத்தில் நம்முடைய நிறைய விருந்தினர்கள் இணைகிறார்கள். ஃபார் நவ் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைகிறார். அதே போல திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு செந்தில்வேல், இது வழக்கமான ராஜ்யசபா தேர்தலா இல்லை வர சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, அந்த கணக்கில் பார்க்கும்போது இதுக்கு நிறைய அரசியல் முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்து இது இன்னும் கூட நீங்கள் கேட்ட மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் தான் இது. எந்த அணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக அஇஅதிமுக அணிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, தேமுதிக தரப்பில் ஏற்கனவே ஒன்று சொன்னாங்க திரு ஹரி, உங்களுக்கும் தெரியும், அரங்கில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியும். நாங்கள் ஒரு ராஜ்யசபா சீட் எங்களுக்கு தரதா அதிமுக வாக்குறுதி கொடுத்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் அஇஅதிமுக அதை மறுத்ததும் நமக்கு தெரியும். நாங்கள் அப்படி எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ தேமுதிகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை. ஆனால் அவங்க கடந்த தேர்தலில் அஇஅதிமுகவோடு பயணித்தவர்கள் அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு அஇஅதிமுகவோடு அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை எப்படியாவது பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஸோ அவங்க இந்த தேர்தலில், வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி டேட்டுக்கு அதிமுக கூட்டணியில் அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதாவது உறுதிப்படுத்தியதை எடுத்துக்கிட்டோன்னா அதிமுக, பாஜக, அஃப்கோர்ஸ் தமிழ் மாநில காங்கிரஸ்னு வச்சுக்கோங்க, இந்த 3 கட்சிகளும் தான் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கட்சிகளாக இருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் இந்த பாஜக இருப்பதாக சொல்லுகிறது, அதிமுக இல்லை என்று நிராகரிக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துலையும் இன்னும் இந்த கூட்டணிக்குள்ளே அவங்க கமிட் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணலை, ஒத்துக்கலை. ஸோ மற்றவர்களும் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்போது ஒரு வலுவான கூட்டணியை தேர்தலுக்கு முன்பாக கட்ட வேண்டிய ஒரு அவசியம், தேவை அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து அவருக்கு இந்த தேர்தல், இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படிங்கிறது அதிமுக கூட்டணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு 2 சீட்டு தான் இந்த வாட்டி அவர்களால் கண்டஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு வருகின்ற பொழுது, 2லேயுமே ஏன்னா கடந்த முறை அவங்க தரப்பில் பாமக 1 வேகன்சி வரப்போகுது, அதிமுகலேருந்து 1 வேகன்சி வரப்போகுது, 2. ஸோ பாமகவிற்கே அவர்கள் மீண்டும் வாய்ப்பை கொடுப்பதற்கான சூழல் இருக்குதா அப்படிங்கிறது கேள்வி. அதிமுக யார் ஒருத்தருக்கு கொடுத்தாலும் அவங்க இந்த கூட்டணியில லாக் ஆறாங்கன்னு பொருள், அந்த கட்சியும் இந்த கூட்டணியில உறுதியாயிடுதுன்னு பொருள் இல்லை. நிச்சயமா, ஆமாம், வேற வழி இல்லை. இப்போ அதிமுக இருக்குமே அந்த கூட்டணியை வலுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக அந்த டிமாண்டை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்போ ஒருவேளை இந்த ராஜ்யசபா சீட்டும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நாடாளுமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிரதிநிதித்துவமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும். பட் அதுல நிறைய குழப்பங்கள் இருக்குல்ல, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒருவேளை டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்தா அதை டாக்டர் ராமதாஸ் அங்கீகரிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா அவர் கூட்டணி பத்தி கேட்கும்போது அதெல்லாம் பொதுக்குழுல முடிவு செய்வோம், பின்னாடி முடிவு செய்வோம் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி அங்கேயே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது அவங்களால சீல் பண்ண முடியுமா? கொடுத்தாலும் கூட எல்லா தரப்பும் அதை ஏத்துக்குமா?
இல்லை, அந்த சேலஞ்ச் இருக்குது. அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் வந்தால் அதற்கு நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரிய எதிர்ப்பு எதுவும் வரப்போறதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் கண்டிப்பாக அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். அஃப்கோர்ஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுமே அதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி ரொம்ப வேலிடான கொஸ்டின். கூட்டணியை குறித்து நான் இறுதி செய்வேன் அப்படின்னு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது அப்படிங்கிறது அது ஒரு என்ன சொல்றது, அதிக எண்ணிக்கையை பெறுவதற்கான ஒரு உத்தி தான். அப்போ நிச்சயமாக அவங்களுக்குமே வந்து அதிமுக கூட்டணி தான் ஒரு சாய்ஸ். நீங்கள் திமுக கூட்டணியில் நிச்சயமாக அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு வருகின்ற பொழுது அதிமுக கூட்டணி தான் ஒரு சாய்ஸ் என்று வருகின்ற பொழுது இன்னும் ஓராண்டில் தான் தேர்தல் வரப்போகிறது. அதையே நம்ம மிஸ் பண்ணுவானே. ஸோ இப்போவே நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல அதிமுகவோட அந்த அலையன்ஸுக்கு தயாராகலாம். ஒரு ராஜ்யசபா ஒரு வகையில் ஒரு பார்கெனிங் பவர் குறைச்சிடாதா? இன்னைக்கே ஒரு ராஜ்யசபாக்கு லாக் ஆயிட்டா நாளைக்கு எவ்வளவு சீட் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த பார்கெனிங் பவரை குறைச்சிடாதா? அந்த ஆப்ஷன்ஸ் திறந்து வச்சுக்கும் போது பார்கெனிங் பவர் இருக்கும்ல. நிச்சயமா நடக்கும். எஸ், யூ ஆர் ரைட். நான் வந்து உங்களுடைய கருத்தில் உடன்படுறேன். அது பார்கெனிங் பவரை குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அதுதான் சொல்கிறேன், இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக அணிக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இதில் தேமுதிகவும் ஒருவேளை இந்த அழுத்தத்தை கொடுத்துடுச்சு அப்படின்னா, தேமுதிக பொறுத்தளவு கூட அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் எந்த வாக்குறுதியும் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் பாமக வந்து நிச்சயமாக அதை கேட்டு பெறக்கூடிய ஒரு முயற்சியை செய்வார்கள். ஒருவேளை இப்படி நம்ம இப்படி கூட இது என்ன சொல்கிறது, இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் நான் ஒரு இதாக கூட எடுத்துக்கங்க. ஒருவேளை நான் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக உங்ககிட்ட பேசி என்னுடைய பேர வலிமையை குறைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒட்டுமொத்த பாமகவும் கூட சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு டிமாண்டை இப்போவே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படுத்தினாலும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு வழியின்றி பாமகவோட டிமாண்டை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கும் தள்ளப்படுவார். ஏன்னா திருப்பி சொல்கிறேன், கடந்த முறை அவங்க வந்து 10 வருஷம் அஇஅதிமுக ஆட்சிக்கு பிறகும் கூட்டணியாக அவங்க வந்து ஒரு 75 இடங்கள் பெற்றதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அணியில் இருந்தது ஒரு பெரிய காரணம். அந்த வாய்ப்பை இம்முறை இழந்தால் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு பெரிய செட்பேக்காக இருக்கும். எனவே ஏதோ ஒரு இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னோடு தக்க வைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி கே பழனிசாமி விரும்புவார். இது ஒரு சேலஞ்சு தான், ஒரு இக்கட்டில் தான் நிற்கிறாங்க அவங்க. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் திரு கார்த்திகேயன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அவருடைய வாதத்திலேருந்து எடுக்கணும்னா சேலம் மணிகண்டன், அதிமுகவுக்கு இந்த ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிறது கூட்டணி கணக்குன்னு எடுத்துக்கிட்டா இட் இஸ் போத் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேலஞ்ச். உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள், கருத்துக்கள். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். அது நம்ம தந்தி டிவி வாசகர்களோட ஆஸ்தான ஜோதிட சிவல்புரி சிங்காரம் மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில ஜோசியங்களை நான் சொல்றேன், கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வருதான்னு. செந்தில்வேல் வந்து அவரு ஆதரிக்கிற தரப்பை விட்டுட்டு எதிர்த்தரப்பை பத்தி ரொம்ப அக்கறையோட பேசினாரு. அதுக்கான பதிலும் அதுல கிடைக்குங்க. முதல்ல பாத்தீங்கன்னா டெல்லிக்கே ராஜாவா இருப்பதனால டெல்லிக்கு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. 26 பழனிசாமி கையை 10-15 பேர் புடிச்சுக்கிட்டு கோட்டையை சுத்தி பார்க்கணும். 29 பழனிசாமிய புரிஞ்சுப்போம். எங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்ல. பிஜேபி கேட்காதுங்கிறீங்க. ஆமா, 29 பழனிசாமியோட ஆசீர்வாதத்துல 4வது முறையா செங்கோட்டையை பிடிக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அழுத்தம், புற அழுத்தம், ரத்த அழுத்தம், எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கூட நல்ல நண்பரா அவங்க முதல்ல இருப்பாங்க. இது முதல் விஷயங்க. 2வது பாத்தீங்கன்னா அன்புக்குரிய அன்னைக்கு ஆசை தம்பிய டெல்லிக்கு அனுப்ப சனி பார்வை உக்கிரமா இருக்குதுங்க. வாயால வாழ்வு கெட்டு போகுது. சுயபலம் தெரியாம குரு பகவான் கண்ணை மறைக்கிறாரு. டெல்லிக்கு போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி என்ற போதிலும் பழனியில இருக்கிற சாமிக்கு அடுத்த 9 நாளைக்கு பயபக்தியோட பாலாபிஷேகம் செய்தா ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பழனிசாமியை கும்பிட்டு பாருங்க, பலன் கிடைக்குதான்னு பாக்கலாம். தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்காரணம் கொண்டு காலையில நேரமா எழுந்திரிச்சாலும் உதயசூரியனை கண் கொண்டு பாத்திரக்கூடாது. அது முதல்லங்க. தவிர்க்க வேண்டிய ரோடு அறிவாலயம் இருக்கிற அண்ணா சாலை ரோடு, அதை தவிர்க்கணும். கும்பிட வேண்டிய கடவுள் மனித கடவுளாகி போன கேப்டனையும் பழனியில் இருக்கிற சாமியும் கும்பிட்டு பார்க்கணும். ஒருவேளை பலன் கிடைக்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் செவ்வாயில சஞ்சரிப்பதால வீட்டுல அப்பா மக சண்டை உச்சத்துக்கு போகுது. பொது வெளியில முட்டல் மோதல் வலுக்குது. குடும்ப சண்டை தீவிர தைலாபுரம் தைலத்தை தடவிக்கிட்டு அப்பா மக 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சேலத்துக்கு போய் சேலம் முத்துமலையில இருக்கிற அந்த முத்துமலை பழனிசாமி கிட்ட பதமா இதமா பேசி பாருங்க. ஒருவேளை கடந்த கால துரோகங்களா அந்த பழனிசாமி மறந்து போயிட்டாருன்னா டெல்லிக்கு போறதுக்கு யோகம் கிடைக்கலாம்.
கடைசி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு சிவப்பு, அதிர்ஷ்ட நிறம் இளப்பச்சை, காவி நிறம். இது ரெண்டும் அதிர்ஷ்டம். அதை அவர் பார்த்துட்டு சொல்லுங்க. வர வேண்டியவங்க துரத்திடுவீங்க போல இருக்கு இப்படி எல்லாம் பேசி. இல்லைங்க, அவருக்கு வேற என்ன, நான் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கிட்ட கேட்கிறேன், அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? டிஎம்கே பக்கம் அவரு போக முடியாது. அவரு இன்னும்னா திரும்ப அவுட்டு. அப்ப அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் அதிமுக. அவருக்கு 10-15 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணுமா, இல்ல விஜயோட போய் ஒரு ஆசிட்டஸ்க்கு அவர் முயற்சி பண்ணுவாரா? நேச்சுரலா அவருக்கு இருக்கக்கூடிய நம்பர் 1 வாய்ப்பு ஏதோ என்ன பேர வலிமை இழந்துருவாருன்னு செந்தில்வேல் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு மருத்துவர் ஐயாவுக்கு எந்த பேர வலிமையுமே இப்ப கிடையாதுங்க. அவருக்கு உள்ள நேச்சுரல் சாய்ஸ் ஜெயிக்கணும்னா அவரு பலமா இருக்கிற வட மாவட்டங்கள்ல அதீத பலமா இருக்கிற அதிமுகவோட சேர்ந்தா ஒரு 15-20 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க. இல்ல அவர் விஜயோட சேர்ந்து தம்பி விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு இருந்த 2 பேர் போய் விஜயோட சேரணும். இதை தாண்டி அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு போடுங்க. திமுக போனார்னா ஒருத்தர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொருத்தர் அவுட் அப்படிங்கறதுனால அதிமுக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, அதிமுக 2 ராஜ்யசபாவுக்கும் அதிமுகவின் ரத்தம் நிறுத்த போகுது. வேற யாருக்கும் கொடுக்கிற மாதிரி இல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா அம்மா காலத்துல எப்படி ஒரு அரசியல் 2ஆம் நிலை தலைவர்களோ அந்த பகுதியில் நல்ல பேரோட கட்சிக்கு நீண்ட காலம் பணியாற்றினாங்களோ, இப்ப இருக்கிற வெளியே போற ராஜ்யசபா உறுப்பினர்கள் பாருங்க எல்லாருமே ஃபெமிலியர். அதுல சந்திரசேகரன் ஒரு பேர் வருது. உங்களுக்கே அவர் எந்த ஊருக்காருன்னு தெரியாது, மேட்டூருக்காரர். அவர் சாதாரண ஒரு பாத்தீங்கன்னா செயலாளராக இருந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு ஒரு 6 வருடங்கள் நிறைவு பண்றாரு. அந்த மாதிரி அம்மா காலத்தில் ஏற்படுத்தின அந்த நீதிகள் படி ஒரு சாதாரண கட்சிக்காக உழைத்த 2 வெகு சாதாரண நபர்களுக்கு கிடைக்கிறதா தான் நான் கேள்விப்படுறேன். சோ உங்க அனுமானம் அதிமுகவுக்கு 2 சீட்டு வரும்னா 2மே அதிமுக தான் நிறுத்தும், கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட்டணியில தான் சொல்லிட்டேன், டெல்லிக்கு ராஜா, அவர் டெல்லிக்கே ராஜாவா இருக்கிறதுனால அவரு கேட்க மாட்டாரு. இவங்களுக்கு வெளிப்படையா சொல்றதுன்னா தேமுதிகவுக்கு நிச்சயமா வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரிங்க இந்த அதிமுகவோட ராசி பாத்தீங்கன்னா கூட்டணிங்கிற அடிப்படையில் யாருக்காவது எம்பி சீட்டு கொடுத்தோம்னா அவங்க ஒரு காலத்துல எதிர்நிலை எடுக்கிறாங்க. நல்ல உதாரணம் சின்ன மருத்துவர், மரியாதைக்குரிய வாசு கண்ணியமான தலைவரா இருந்தாலும் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாஜக வேணுமா அதிமுக வேணுமா அப்படிங்கிறப்ப அவர் பாஜக பக்கம் போய் என்ன துரதிருஷ்டம். அதனால இந்த ரிஸ்க் அதிமுக எடுக்காது. அதை தாண்டி 2 இடத்துக்கு அதிமுக தன்னுடைய வேட்பாளர்கள் தான் உறுதியா நிறுத்த நான் நம்புறேன். ஆனா ஒண்ணு சொல்லிடுறேன், பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் ஒருவேளை விஜய் பக்கம் போயிடுவோங்கிறதுனால காங்கிரஸுக்கு ஒரு சீட்டை கொடுத்து காங்கிரஸ் கல்வி இழுத்து பிடிக்கிறதுக்கு அந்த நிர்பந்தத்துக்கு வேணா திமுக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஓகே, திரு கார்த்திகேயன், உங்க இன்சைட்ஸ் என்ன? இந்த ராஜ்யசபா தேர்தலில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இது கூட்டணி கணக்குகளை உறுதி செய்யணும் நினைக்கிறீங்களா? காங்கிரஸுக்கெல்லாம் இல்லை கூட்டணியில் இறுதி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஒரு எந்த பக்கம் போக போகுதுன்னு ஹவு டு தே கிராவிடேட் அப்படின்றத ஓரளவுக்கு இதில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். காங்கிரஸ் எல்லாம் சீட்டு கொடுக்குற அந்த பேச்சுக்களும் நடக்கிற மாதிரி தெரியல. திமுக காங்கிரஸுக்கு தொகுதியெல்லாம் ரிசர்வ் பண்ணுற மாதிரி அந்த எந்த ஒரு கணக்கும் இல்லை. ஏற்கனவே திரு கமல் அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கு, ஒப்பந்தம் போடப்பட்ட அடிப்படையில் அவருக்கு ஒரு சீட் கொடுக்கப்படும். மோரார்லெஸ் வில்சன், மூத்த வழக்கறிஞர் வில்சன் மற்றும் புதுக்கோட்டை MM அப்துல்லா அவர்களுக்கு மீண்டும் ரீநாமினேஷன் என்பது ஏறக்குறைய உறுதியாகத்தான் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இன்னொரு சீட்டு ஒருவேளை வைகோவிற்கே கொடுக்கப்படுமா? வைகோ எப்படியாவது முரண்டு பிடித்து வாங்குவாரா, இல்லை அந்த சீட்டை விட்டு கொடுப்பாரா, இல்லை பாராளுமன்ற தேர்தலில் போய் ஏற்பட்ட ஒரு சிறு மனக்கசப்பு, திரு துரை வைகோ அவர்களுக்கும் திமுக ஏற்பட்ட மனக்கசப்பு அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவர்களுக்கு கொடுப்பது அவசியமா, இல்லை தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொருவருக்கு அந்த ஒரு ஏதாவது ஒருக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்கலாமா அப்படின்ற முறையில் திமுக ஒரு பரிசீலனை இருக்குமே ஒழிய 3 சீட்டுகள் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டதாகத்தான் செய்திகள் வருது. அந்த ஒரு சீட்டு வைகோவாக இருக்கலாம், இல்லது இன்னொரு கட்சியினர் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தலைவருக்கு கொடுக்கப்படலாம் என்பதுதான் பேச்சாக இருக்கு. காங்கிரஸுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி 3 சீட்டு திமுகக்குன்னா இப்போ கமல்ஹாசன் 6 வைகோ தானே வரும் உங்க கணக்குப்படி பார்த்தா? இல்லை, கமல் ஆல்ரெடி அஷ்யூர்டு. நீங்க தொகுதி உடன்படிக்கையில் 2024 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் உறுதி கொடுக்கப்பட்டது. ஆமா, அதுல அப்போ நீங்க 4ல் அவருக்கு உறுதி அளிக்கப்பட்டது. 2வது கட்சியில் இருக்கக்கூடிய மீண்டும் வாய்ப்பு திரு வில்சன் அவர்களுக்கும் அப்துல்லா அவர்களுக்கும் தலைமை விரும்புது அப்படின்றது அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அப்ப அந்த 4வது சீட் ஒன்னு வில் சண்முகம் பி தி ஷோன் த டோர் ஆர் வைகோ, அந்த 2 பேர்ல யாரோ ஒரு வரா, இல்ல இன்னொரு 3வதாக புதிதாக ஒரு நபர் வரப்போகிறாரா அப்படின்றது மட்டும்
மட்டும்தான் வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கு. அது நிச்சயமாக ஒன்று வைகோ இல்லைன்னா திமுகவை சேர்ந்த ஒரு நபர், காங்கிரஸிற்கு அது இந்த சீட் போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருப்பது போல தெரியல. அது ரிமோட் பாசிபிலிட்டி கூட. அது போல காங்கிரஸும் அது போல அணுகுவதாக தெரியவில்லை. அந்த எந்த ஒரு தலைவருக்கும் இப்போ அந்த நெசசிட்டி இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் முக்கிய தலைவர்களுக்கு. அப்போ மேபி இந்த ஏற்கனவே நடந்தப்போ கூட திரு சிதம்பரம் அவர்களுக்கு நாமினேஷன் வந்து அவங்க உதவி பண்ணிட்டாங்க. பற்றி மீண்டும் அந்த வாய்ப்புகள்லாம் வந்து கொடுக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை, எழவும் இல்லை. அவர்கள் செய்வது போன்ற அந்த காங்கிரஸ் அது போல அப்ரோச் பண்ணது போல கூட தெரியல. அந்த கான்ட்ரரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தான் அதிமுக ஒரு சீட்டை வைத்துக்கொண்டு இன்னொரு சீட் யாரோ ஒருவருக்கு கொடுக்க வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட்டணியில வந்து உறுதி செய்வதற்கு இல்லைன்னா வந்து மேலும் பலப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா ஒருவருக்கு கொடுத்தா இன்னொருவருக்கு மனக்கசப்பு வரும்ல. அந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறவங்கன்னா தேமுதிக பாமக, இப்ப யாரா ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தருக்கு மனக்கசப்பு வரும். அன்புமணி ஏற்கனவே வச்சிருக்கிறவர், சோ அவருக்கு கொடுக்கலன்னா பாமக எப்படி பார்க்கும், அவருக்கு கொடுத்தா தேமுதிக எப்படி பார்க்கும், இதெல்லாம் இருக்குல்ல. சோ அது ஒரு வெரி காம்ப்ளிகேட்டட் திங் இல்ல. இல்லை, அது வந்து நீங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. தேமுதிகவிற்கு வந்து அவர்கள் கொடுப்பதாகவே வந்து அவர்களுக்கு எண்ணம் இருப்பதாகவே தெரியல. இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஒருவேளை அப்படி வந்து அவங்களோட ரெக்கனிங்கில் வந்து கண்டென்ஷனில் இருக்குது, தேமுதிக போன்ற ஒரு கட்சி இருக்குன்னா அவர்களை வந்து ஒரு பொட்டென்ஷியல் அலை இல்லை வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குவதற்கு ஒரு தகுதியான ஒரு கட்சி, ஒரு கூட்டணி கட்சி என்று அதிமுக தலைமை கருதியிருந்தால் அது குறித்து வந்து பிரேமலதா அவர்கள் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அதில் விஜய பிரபாகர்லேருந்து இந்த ஹேஷியங்கள்லாம் வந்துட்டு இருந்தப்பவே அவர்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தப்போ அடுத்த நாள் மறுநாளே பேட்டியில கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது பிரேமலதா அந்த கட்சியினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னதற்கு அடுத்த நாள் இது போன்று அதை மறுதளிப்பார் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னா அதிலே நம்ம புரிந்து கொள்ள முடியும் அந்த கட்சிக்கு என்ன மாதிரியான இடம் வந்து அவர்கள் கூட்டணியில் இருக்கு அப்படின்றத. அப்ப மோர் ஓவர் நீங்க வந்து இட்ஸ் காமன் சென்ஸ் தாங்க. நீங்க வந்து பாமகவா இல்ல தேமுதிகவான்னு ஒரு ஒப்பீடு, கிவன் அ சாய்ஸ், நீங்க வந்து அதிமுக யாரை பிக் பண்ணும்? ஒரு கன்சிஸ்டண்டா வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் ஒரு 5% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய பாமகவை வைத்திருக்கிறதால் அவர்களுக்கு பலன் அவங்க நினைப்பாங்க ஒழிய நீங்க அவர்கள் தேமுதிக வந்து பெரிய ஒரு கணக்காகவே அவங்க பொருட்படுத்தவே இல்லையே. அவங்க இன்ஃபேக்ட் நீங்க சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட பார்த்துருக்கலாம். அதுல நீங்க பாமக போனதுதான் அவர்கள் பெரிய இழப்பாக அவர்கள் கருதுவார்களே ஒழிய நீங்க தேமுதிக போனதை பத்தியோ இல்ல அவர்கள் கூட்டணியை அவர்களை வந்து ரொம்ப எளிதாக வந்து அவர்கள் அகாமடேட் செஞ்சிருக்க முடியும். ஆனால் அதுக்கு பெரிய எல்லாம் மெனக்கெட்டெல்லாம் வந்து அதிமுக வந்து அது வந்து பெரிய அளவுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகணும் அவங்க கருதுன மாதிரி தெரியல அவங்க. அப்போ அந்த சாய்ஸ் இஸ் சிம்பிள். ஒருவேளை வந்து கூட்டணிக்கு வந்து ஒரு கட்சியை உறுதி செய்வதற்கு இந்த பாராளுமன்ற மேலவை தேர்தலை வந்து பயன்படுத்துறோம்னா அப்ப நேச்சுரல் சாய்ஸா அதிமுக இருக்கக்கூடியது வந்து பாமக தான். அப்போ அதை விட்டுட்டு போய் தேமுதிகவை தேர்ந்தெடுப்பாங்க. பாமக அவ்வளவு சீக்கிரம் கமிட் ஆகுமா ஒரு கூட்டணிக்குள்ள? பாமக இப்ப இன்னைக்கு ராஜ்யசபா வாங்கிட்டாங்கன்னா கமிட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு சீக்கிரம் கமிட் ஆவாங்களா? ஆமா, இல்ல அதுல வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சமீப நாட்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய பேச்சுக்கள் இருந்து நாம் ஒரு சமிகை நமக்கு புரியுது. எனக்கு தூக்கமே வரல, நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக வந்து நான் நீக்கப்பட்டேன், நான் அவருக்கு எப்பவுமே வந்து மருத்துவரை அவர்களுக்கு பிடித்த மாதிரி தான் நான் நடந்து கொண்டிருக்கேன், இனிமேலும் அப்படிதான் நடக்க போகிறேன் அப்படின்னு அவர் பேசுறது ஒரு ராப்ரோச்மெண்ட்டுக்கான ஒரு படியாகத்தான் நான் பார்க்கிறேன். மகனின் சார்பாக தந்தைக்கு வந்து ஒரு நட்புக்கரம் நீட்டுவது போல கட்சியை வந்து அவர் முழுமையா வந்து தன்மையப்படுத்திட்டார். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரப்பூர்வமான வெப்சைட் படி பார்த்தீங்கன்னாலும் சரி, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் வந்து திரு அன்புமணி தான். ஆனால் ராமதாஸ் என்ற அந்த ஃபிகர் இருக்கார் இல்லையா, அது வந்து தேவை இருக்கிறது. அதனால அவர்களுக்குள்ள ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி விட்டு அதுவும் கூட வந்து திரு அன்புமணியா திருமதி சௌமியா அன்புமணியா அப்படின்றதுல ஒரு தெளிவில்லாமல் இருக்கு. அப்ப அதை தாண்டி யார் முகுந்தனுக்கு கொடுக்க போறாங்களா, அது வந்து இன்னும் மேலும் வந்து அதிமுக பாமக பிளவுக்கு தான் எடுத்துட்டு போகுமே ஒழிய எனக்கு அது போகிறது போல எனக்கு தெரியல. அப்போ பாமக வந்து நீங்க பாமக இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாச்சு, அதனால வந்து உடனே வந்து பேரத்தை வந்து குறைச்சிப்பாரு, இல்லை வந்து இப்போ ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டதுனால நாங்கள் வேற கூட்டணியை வந்து பரிசீலிக்க மாட்டோம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பேச மாட்டாரு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாமகன்ற கட்சியினுடைய ஹிஸ்டரியை நீங்க கடந்த ஒரு 30 ஆண்டுகள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதனால நீங்க அந்த ஃபேஸ் ஆஃப் இட் வந்து ஒரு பேர வலிமை குறைவதாக நாம் நினைக்கலாம். அது வந்து இயல்பாக ஒரு அரசியல்ல ஒரு அறம் சார்ந்த அரசியல்ல நாம் அப்படிதான் நினைக்க தோணும் நமக்கு. ஆனால் அந்த கூட்டணி பேரங்கள் அவர்கள் வந்து ஒரு பரஸ்பரம் ஒவ்வொரு கூட்டணியா மாறினதெல்லாம் வைத்து பார்த்தால்
இந்த ராஜ்யசபா பெறுவதனால் அவர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வரும், இல்லை நான் மறுக்கல. அதனாலேயே வந்து தங்கள் வந்து ஒரு ஹார்ட் பார்கெயின் டிரைவ் பண்ண மாட்டாங்க பாமக போன்ற கட்சி, இல்ல நாங்க வேற கூட்டணியை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் கடைசியில சொல்ல மாட்டாங்கலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. அந்த கட்சியினுடைய சமீப கால இல்ல வந்து சமீப ஆண்டுகள்ல இந்த சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகள்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அந்த ராஜ்யசபா சீட்டுனாலேயே அவங்க ஒரு முழுசா கமிட் ஆயிட்டு நாங்க கொடுக்கிற பார்கெனை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றதுல. இன்னொன்னு, நீங்க வரக்கூடிய தேர்தல் நீங்க ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியுடைய போதாமையை வந்து நம்ம ஏற்கனவே அந்த 2 கட்சிகளுமே வெளிப்படுத்துறாங்க. நயினார் நாகேந்திரனே சொல்றாரு இன்னும் 10 மாதத்துல விஜய் வந்து ஒரு முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கூட்டணியினுடைய ஏதோ ஒரு இன்னும் தேவை இருக்கிறது, இன்னும் கூட்டணியை வளப்படுத்த வேண்டும் அப்படின்றத வந்து தொடர்ந்து வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் வலியுறுத்துறாரு. நயினார் நாகேந்திரனும் அவர்கள் புரிந்து கொள்கிறார் இன்னும் தேவை இருக்குது, மேலும் கட்சிகள் வர வேண்டும். அப்போ அந்த இடத்துல பிரதானமான ஒரு கட்சியா அவர்கள் திரு சீமான் அவர்கள் தனித்து போகும் பொழுது வேற எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஒன்னு விஜய், இல்லைன்னா வந்து விஜய் வந்து வரவே இல்லை அப்படின்றதுல தெளிவுபடுத்திட்டாங்க பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில. அப்ப அவர் இருக்கக்கூடிய பெரிய ஆப்ஷன் ஒரு 5% வாக்குகளை தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகள் வந்து கன்சிஸ்டன்டா வைத்திருக்கக்கூடிய கட்சி பாமக வெற்றிக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பகுதிகளில், ஒரு சில பகுதிகளில், அந்த வட மார்க்காட் மாவட்டங்கள்ல. அப்போ அந்த கட்சியை வந்து தான் ஒரு பொட்டன்ஷியல் அலை. அதனால வந்து நீங்க வந்து அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் அந்த தேவை இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் அந்த கூட்டணி கணக்கின் அடிப்படையில் இதை பயன்படுத்தி ஒரு ராஜ்யசபா சீட் பண்ணி ஒரு 5% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்றனா நிச்சயமா வந்து அதிமுக அதை கன்சிடர் தானே பண்ணும். ஓகே, ரொம்ப சுருக்கமா திரு செந்தில்வேல் மணிகண்டன், ரொம்ப சுருக்கமா திரு ஸ்ரீராம் விரிவா போக வேண்டியிருக்கு. திரு செந்தில்வேல் ரொம்ப சுருக்கமா. மணிகண்டன் ரைட் ஆஃப்டர் திஸ். மணிகண்டன் ஒரு நண்பர் சேலம் மணிகண்டன் அவர்கள் பேசுகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய பேர வலிமை இருப்பதாக கருதவில்லை அப்படின்னாரு. நிச்சயமாக கன்சிஸ்டண்டாக அவங்க வந்து ஒரு 5 விழுக்காடு வாக்கு வங்கி வைத்துக்கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு தேர்தல் நம்ம இந்த ரிப்போர்ட் சொல்கிறதுக்கு அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்புறம் அவங்க தரப்புலேருந்து கிளைம் பண்ண ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இது அவங்க கிளைம் பண்ணது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி முழுமையாக நிறைவடைவதற்கு அன்றைக்கு 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்ற சூழல் உருவான போது 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக யாருக்கு ஆதரவு கொடுத்துச்சுன்னா அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தது. அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவும் அவர்கள் அந்த பெரும்பான்மைக்கு தேவையான சரியான இடங்களை வென்று மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி காலத்தில் நிறைவடைய வந்து உதவியது அப்படிங்கிறதையும் அவங்க கிளைம் பண்றாங்க. ஓகே, சோ அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்து சொல்றேன். மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா, ஸ்ரீராம் விரிவா. ஒண்ணு இல்லைங்க, காங்கிரஸ் தன் பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்கு திமுக ஏன் முனையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து நிச்சயமா அவர் தலைமையில ஒரு அணிவகுப்புன்னு சொல்லிட்டாரு. அவரு நிச்சயமா தனியா நிக்க போறது இல்ல. அன்புமணியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவரு ஏற்கனவே ஒரு 40 ஆண்டு கால கட்சி, அவரு முதலமைச்சரா தன்னை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சவர், அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்ல. காங்கிரஸ்ல கேட்க கூட இல்லையா, யாரும் அந்த டிமாண்ட வைக்க கூட இல்லையா அவங்க? அட்லீஸ்ட் பப்ளிக் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு ஒரு கூட்டணினா அவர் யாரோட போக முடியும்? பாமக அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறப்ப இந்த திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கிறவா, விடுதலை சிறுத்தைக்கு மந்திரி சபையில அவங்க இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கும் போது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா? ஸ்ரீராம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். கமிங் பேக். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசி முடிச்ச உடனே கடைசியில் வரும்போது நான் வந்து தொகுப்பாளராக தான் பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். சார், இந்த ராஜ்யசபா சீட்டு, இந்த பேரம் 2026 கூட்டணிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். 26க்கும் இப்பத்திய ராஜ்யசபா தேர்தலுக்கும் நீங்க யாரை உள்ள எடுத்துக்கிட்டாலும் கொடுக்கலனாலும் இதனால எந்த ஒரு இம்பாக்டும் இருக்க போறது கிடையாது. பிகாஸ் இட்ஸ் இப்போதைய தேதிக்கு 1 வருடம் கழிச்சு தான் வரப்போறது. அப்போதைய காலகட்டங்களில் எந்த விதமான ஒரு கூட்டணி பேரங்கள் வருதோ அதை பொறுத்து தான் வந்து அந்த கூட்டணி அமையும் என்பது என்னுடைய கருத்து. இங்க நீங்க 2 பக்கமா ஏதாவது ஒரு பக்கம், 2 பக்கமுமே சொல்றேன், திமுக பக்கமும் சரி அதிமுக பக்கமும் சரி. இப்போ நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது இருக்கக்கூடிய கட்சிகளில் தேமுதிகவா பிஎம்கேவா பாஜகவானா, பாஜக இப்போதைக்கு சீட் எதுவும் கேட்பதாக தெரியவில்லை, கேட்கவும் மாட்டார்கள் தான் சரியா இருக்கும். இல்ல இப்போதைக்கு கேட்பதாக தெரியவில்லை, அவர்களுக்கு இந்த அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து யாராவது நீங்க வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்க வேண்டும் என்றால் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ராஜ்யசபா தேர்தலுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. வேற ஒரு இடத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போவதற்குண்டான அவர்களுக்கு சக்தி இருக்கிறதுனால அதிமுகவிடம் அந்த பேரத்தை பேசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால தேவையில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி, ஸோ அப்போ மீதி இருக்கிறது தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி அண்டு தாவேகா, இது 3 தான் இருக்கு. இப்போது தாவேகாவை கூப்பிட்டு தாஜா பண்ண வேண்டிய இடத்துல இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அவங்க எந்த சைடு போவாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. பிஜேபி இருக்கிற இடத்துல கிடையாதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, வந்துருவாங்கன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். எங்க வந்துருவாங்க? ஒருத்தருக்கு பார்ப்போம் சார். இல்ல சார், எங்க வந்துருவாங்க?
என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குன்னு நேத்துக்கு விஜய் அறிக்கை பாத்தீங்களா? நான் இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதானே தவிர நேத்துக்கு விஜய் அறிக்கை படிச்சப்புறமும் சொல்றீங்களா? படிச்சப்புறம் திமுக பிஜேபி ரகசிய கூட்டணி என்ன இவங்களோட போய் பேசிருக்கீங்க, போட்டோ எடுக்கிறீங்கன்னு கேட்டுட்டு கூட்டணி அவர் கூட தான் சொன்னாரு, எந்த ஒரு பாஜக அல்லாத எந்த ஒரு முதலமைச்சரும் போகலன்ட்டு யாரோ எழுதி கொடுத்தது தானே சார் ரேவந்த் சார். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு பிஜேபியோட போனா எப்படி சார்? சார் அதுதான் சொல்றேன், அந்த ஸ்டேட்மெண்ட் ரேவந்த் ரெட்டி வந்து பாஜகவில் சேர்ந்துட்டாரா, இல்ல ஹேமந்த் சோரன் பாஜக சேர்ந்துட்டாரா, இல்ல இவர் அந்த பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் மான் வந்து பாஜகவில் சேர்ந்துட்டாரா? இவர் வந்து பாஜக அதுல இருக்கிற லாஜிக் ஃபேக்சுவல் இன்னைக்கு ஒரு தாண்டி அவங்க வந்து பிஜேபி கூட சேர்ந்து இருக்கிறதே குற்றம் பாக்குறவங்க சார். அது அந்த குற்றம்லாம் யாரும் பார்க்கலைங்க. அப்படின்னு பார்க்க போனா கருணாநிதி அவர்களும் தான் பிஜேபி கூட இருந்தாரு, அதனால குற்றம் ஆயிடுச்சா? ஜட்ஜிங் தட் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து தாவேகா பிஜேபி கூட்டணிக்குள்ள வர முடியுமா? வரவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அவங்க சொல்லிட்டாங்களே தேர்தல் காலத்துல முடிவுகள் மாறும் சார். அந்த பக்கத்துக்கு இன்னொன்னு வரேன் நான். இப்போ அதனால இருக்கக்கூடிய கட்சிகள்ல உங்களுக்கு தேமுதிக வர்சஸ் பாமக தான் கொடுக்க வேண்டும் என்றால், சேலம் மணிகண்டன் சொன்னாரு இது வந்து உங்களுக்கு பாமகனுடைய தயவு தேவையில்லைன்ட்டு. ஐ எம் சாரி, டேட்டா அப்படி காமிக்கலைங்க. வட மாவட்டங்களில் அதிமுக தேவையானது உங்களுக்கு பாஜக இந்த பக்கம் தான் வந்தாகணும், வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னேன். அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க வந்து வந்தாகணும்னு சொல்றீங்க, அவனுடைய தயவு தேவையில்லைன்னு சொல்றீங்க. அதிமுக தயவு இருக்கு என்பது எடப்பாடி பழனிசாமி மிக நன்றாக உணர்ந்து இருக்கிறார். அதுவும் வட மாவட்டங்கள்ல பாமகனுடைய 5-6% அந்த ஓட்டுகள் தேவை என்பது அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதனால வந்து இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து தனக்காக ஒரு சீட்டு கேட்டோ இல்லை பாமக சீட்டு கேட்பதனாலேயோ அவர்கள் பேரமெல்லாம் எந்த விதத்திலையும் பாதிக்காதுங்க. ஏன்னா இது தனி அது தனி, அதனால அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. திமுக பக்கம் வருவோம். இவர் சொன்ன மாதிரி 2 கண்டிப்பாக திமுகலேருந்து வில்சன் அவர்களும் இவர் அந்த புதுக்கோட்டை அப்துல்லா அவர்களும் கண்டிப்பாக ரீநாமினேட் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆஸ் அ ரெக்கக்னிஷன் ஃபார் வில்சன் ஃபார் வேரியஸ் கேசஸ் கண்டிப்பாக அந்த இது உண்டு. கமலஹாசனுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கார்கள், அதை மெயின்டைன் பண்ணுவாங்களான்றது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கிறதுனால அது ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கான்ட்ராக்ட் கிடையாது, அது மெயின்டைன் வேற இண்டிகேஷன்ஸ் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் இண்டிகேஷன் இல்ல இது வரைக்கும். அதனால வந்து அது நாமினேட் ஆற வரைக்கும் அதுதான் உண்மை, நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு ஒரு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. ஏன்னா கமலஹாசனுடைய அவருடைய இஸ் அ ஸ்பென்ட் ஃபோர்ஸ் இல்லைங்க. ஆனா வந்து ஒரு பப்ளிக் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப தேமுதிக அதிமுக ஒப்பந்தம் கூட இவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க. we have not seen it, பட் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிக் கமிட்மெண்ட் இருக்குல்ல சார். அரசியல் வரும்போது கமலஹாசன் இஸ் a ஸ்பென்ட் ஃபோர்ஸ். திமுகவை கன்சிடர் பண்ற வரைக்கும் ஸ்பென்ட் ஃபோர்ஸ். அவர்னால 2024 எந்த ஒரு லாபமும் இல்லை, இதுக்கு பிற்பாடு எந்த ஒரு எலெக்ஷன்லயும் லாபம் இல்லை. விஜய் இன்னைக்கு கிளம்புறார் அப்படிங்கும்போது அவரோட ஸ்டார் பவர் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவருக்கு 2 படம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்னா அவரும் சரி ஒத்துக்கிட்டு போயிடுவாருங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால வந்து கமலஹாசன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. I'm not ridiculing, I'm saying it's a practical possibility. ஓகே, அதனால கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து வைகோ அவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 2 சீட்ல காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கொடுத்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை. ஏன்னா நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், காங்கிரஸ் இஸ் இன் டுவல் மைண்ட்ல இருக்காங்க. ஏன்னா இந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா வேண்டாமா, வேற என்ன சாய்ஸ் உங்களுக்கு? விஜயனுடைய கூட்டணி வலுப்படும் பட்சத்தில், அதாவது இப்போ நான் தான் சொல்றேன் கேளுங்க, இப்போதைக்கு பல கருத்து கணிப்புகள் வருதுல, எனக்கு பல உடன்பாடுகள் இல்லைனாலும் ஒரு 15% ஓட் ஷேர் வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. விஜய் காங்கிரஸுக்கு ஒரு சாய்ஸ் கருதுறீங்க. உங்கள்கிட்ட நீங்க சொன்ன கருத்துல இருந்து ஒரு முக்கியமான டேக்அவே பார்க்குறேன். அதாவது நீங்க வந்து இது ராஜ்யசபா யாருக்கு கொடுத்தாலும் கூட்டணி கணக்கெல்லாம் நாட் ஃபைனல் அப்படிங்கிறீங்க. அதை தாண்டி விஜய் பத்தி பேசும்போது பிஜேபியும் பேசுது, பிஜேபியும் வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, காங்கிரஸுக்கும் ஒரு ஆப்ஷன்ங்கிறீங்க. இஸ் தட் ஸோ? அது எனக்கு புரிய முடியல. அவங்க காங்கிரஸ் வந்து ஒரு டைம் டெஸ்டட் அலையன்ஸா இந்தியா அலையன்ஸ்னு திமுகவோட இருக்கிறாங்க. சனிக்கிழமை பார்த்த காட்சி கூட நமக்கு அதான் காட்டுது. இங்க பிஜேபி ஒட்டு உறவு இல்லை, கொள்கை எதிரிங்கிறார். நீ எப்படி ஆப்ஷனா வைக்கிறீங்க ரெண்டுத்தையும்? சார், அதாவது எனக்கு தெரிந்த வட்டாரங்கள்லேருந்து ரொம்ப நம்பத்தகுந்த வட்டாரங்கள், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல்வாதிகளினுடைய வட்டாரங்களில் தாவேகா கூட காங்கிரஸ் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றது தான் என்னுடைய நம்பத்தகுந்த ஒரு செய்தி. அது எதற்காக செய்கிறார்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு why should they? உங்களுக்கு டைம் டெஸ்டட் அலையன்ஸ் இருக்கு. டைம் டெஸ்டட் அலையன்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை.
இது வந்து ஒரு பேக்கப் பிளானுக்காக தான் பார்க்குறாங்க. ஏன்னா இது ஒன்ஸ் அகேன் இட்ஸ் நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா உதாரணத்துக்கு 2021 மக்கள் நீதி மையத்தோட கூட அவங்க பேசித்தாங்களே அந்த மாதிரியா? அதே மாதிரி இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போத் விசிகாவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி பாஜக ஏடிஎம்கே அலையன்ஸ் வராத வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு அதிமுக ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தது. இவர்கள் 2 பேர் சீல் பண்ணதுனால கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து அதிமுக பக்கம் போவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. அப்போ நேச்சுரலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் வந்து காங்கிரஸ் இன்னும் பலவீனப்பட்டு இருக்கும்பொழுது திமுக இங்கே அவர்களை மதிக்க போகிறது கிடையாது பெரிய அளவில். ஏன்னா டைம் டெஸ்டட் அலையன்ஸ் திமுக மதிக்கிற அளவுக்கு வேற எந்த அலைன்ஸ் அவங்கள மதிக்கிறாங்க யாரு? இல்ல இன்னொன்னு திமுகவுடைய பாராளுமன்ற பலங்கிறது அவங்க கூட்டணிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போதைக்கு நேஷனல் நரேட்டிவ்ல பெரிய முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நேஷனல் நரேட்டிவ்ல காங்கிரஸோட திமுக ஆப்போசிஷன் நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதை விட காங்கிரஸ் நினைக்குது சார். அதான் சொல்றேன், காங்கிரஸ் 99 பீப்புள் இருந்தாலும் திமுகனுடைய 22 24 எம்பிக்கள் கூட்டணியா சொல்ல அவர்களுடைய இண்டிபெண்டன்ட் எம்பிக்கள் நீங்க வச்சிருந்தா கூட உங்களுக்கு அவர்களால் ஒரு சத்தம் போட முடியுமே தவிர நேஷனல் நரேட்டிவ்ல உங்களுக்கு பாராளுமன்றத்தை எந்த விதத்திலையும் அவர்களால் முடக்க முடியவில்லை. அதுவும் என்ன, இப்போ 240 தொகுதிகள் எம்பிக்கள் வைத்திருக்கக்கூடிய 3வது டேர்ம் அவர்களால் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு விதத்திலையும் உங்களால் டீஸ்டபிளைஸ் பண்ண முடியல. வேற வெரி இம்பார்ட்டன்ட் வாய்ஸ் அந்த அணிலேருந்து விடணும்னு நினைப்பாங்களா பார்லிமெண்ட்ல? ஸோ விஜயோட அவங்க பேசுறாங்கன்னா வாட் இஸ் தேர் இன்சென்டிவ் தான் சொல்றேன் சார். உங்களுக்கு கண்டிப்பாக 2026 தேர்தலில் திமுக 2021 கொடுத்த அளவுக்கு தொகுதிகள் காங்கிரஸுக்கு கொடுக்க போறது கிடையாது. சோ ஒரு ஆப்ஷன் பியா வச்சுக்கிறதோட இல்லாம 2வது ஒரு பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு விஜய் அவர்களுடைய கட்சி இப்போதைக்கு என்னுடைய அசம்ஷன் படி அவர் 15 22 நான் நம்ப தயாரா இல்லை. இன்னும் ஐ வில் புட் ஹிம் இன்டு 5 to 8% தான் அவருடைய. ஏன்னா அவர் இன்னும் பனையூரை தாண்டி வெளியில வரல. தன்னுடைய நிலைப்பாட்டை பெரும் அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு அரசியலை செய்ய ஆரம்பிக்கல. அது செய்ய ஆரம்பிக்கும் போது அதனுடைய வீச்சு எப்படி இருக்கு, தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இன்றைய தேதி வரைக்கும் மிஞ்சி போச்சுன்னா between 5 to 8 தான் நான் வைக்கிறேன். பட் ஆனால் மற்ற கருத்து கணிப்புகள் சொல்ற மாதிரி, ஒப்பீனியன் போல் சொல்ற மாதிரி ஒரு 15 முதல் 22% போல இருக்காங்கன்னா காங்கிரஸ் கன்சிஸ்டண்டா அக்ராஸ் த ஸ்டேட் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 6% எல்லா தொகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது அதுவும் சில தொகுதிகளில் காங்கிரஸை நம்பி தான் திமுகவே கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அதுவும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல பல இடங்களில் சிறுபான்மையினர் ஓட்டுகள் எஸ்பெஷலி கிறிஸ்துவ ஓட்டுகள் வர வேண்டும் என்றால் திமுக காங்கிரஸை நம்பி தான் இருக்கு. அப்போ இது ஒரு பார்கெனிங் சிப்பா, பார்கெனிங் பவரா இருக்கும்போது திமுகவே கூட வாலண்டியர் கண்டிப்பா வந்து இவர் சொன்ன மாதிரி வந்து கார்த்திகேயன் சொன்ன மாதிரி வந்து காங்கிரஸ் இஸ் நாட் டிமாண்டிங் எனி சீட், எனக்கு கொடுங்க எதுவும் கேட்க கூட இல்லை. இது ஒரு வாலண்டியரால கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால இந்த டிசிஷன் எதுவுமே 2026 கூட்டணிக்கு அச்சாரமும் கிடையாது, பாதகமும் கிடையாது. திரு செந்தில், நீங்க இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. காங்கிரஸுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன் இல்லை நண்பர் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களோடு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அமர்வுல பங்கேற்கிறோம். பல வருஷங்கள் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நான் நெறியாளராக இருந்து அவர் பல வருடங்கள் கழித்து நான் நெறியாளராகவும் அவர் விருந்தினராகவும் கலந்து கொண்டு இன்னைக்கு 2 பேருமே விருந்தினராக இருக்கிறோம். இணைத்த தந்திக்கு நன்றி. ஸோ அவர் சார் சொல்லிக்கின்ற பொழுது சில சொன்னாங்க, அது அவருடைய வியூ. அரசியலில் பலதரப்பட்ட வியூஸ் வரும், பலதரப்பட்ட பார்வைகளை முன்வைக்கலாம். பட் எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம், அது அவருக்கும் தெரியும். எது வேணாலும் நடக்கலாம்னு வச்சுங்களேன். பட் அவர் சொன்னதுலேருந்து எனக்கு சில முரண்பாடான கருத்துக்கள், அவருடைய கருத்தில் நான் எந்தெந்த இடத்துல முரண்படுகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்களே அதை கேட்டீங்க. பாஜகவும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது விஜய்க்கு அப்படின்னா அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? ஒரு கட்சிக்கு பாஜகவும் ஒரு ஆப்ஷன், காங்கிரஸும் ஒரு ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நீங்களே வச்சுட்டீங்க. ஒன்று. இன்னொன்று, காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறது இந்தியாவில் தேசிய அளவில் அப்படிங்கிற வாதத்தை ஸ்ரீராம் சார் வச்சார். தேசிய அளவில் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னமும் நிரூபிக்காத ஒரு கட்சியோடு எப்படி சேரும்? இன்னமும் தன்னை யார் என்றே நிரூபிக்காத விஜயனுடைய வாக்கு சதவீதம் என்னவானாலும் இருக்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், விஜய் நான் குறை மதிப்பீடும் செய்ய விரும்பலை, மதிப்பீடும் செய்ய முடியாதுங்கிறேன். ஸோ விஜயனுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு யாருக்குமே தெரியாத போது என்ன வாக்கு சதவீதம் என்றே நிரூபிக்காத ஒரு கட்சியோடு காங்கிரஸ் போய் எப்படி கூட்டணி வைக்கும்? நீங்கள் இதே அரங்கில் திரு ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் அல்லது வேறு சில அரசியல் விமர்சகர்கள் எல்லோருமே வைத்த வாதம் என்ன வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக பாஜக திமுகவுக்கு ஒரு டிமாண்ட் தான் வைக்குது.
நீங்க எங்களோட கூட்டணி கூட சேர வேண்டாம், காங்கிரஸ் மட்டும் கட் பண்ணுங்க, காங்கிரஸை கழட்டி விடுங்க போதும். எஸ், அதுதான். ஏன்னா காங்கிரஸை இன்னைக்கும் உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது வந்து டிஎம்கே அலையன்ஸ் தமிழ்நாட்டில். நீங்க ஏன் அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துறீங்க இதில் நாடாளுமன்றத்தில்? ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் 10 எம்பிக்கள் இங்கேருந்து போய் இருக்கிறாங்க, 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு இருக்கிறாங்க இல்லையா? இவ்வளவு வலுவான ஒரு அணியை விட்டுட்டு யாரென்றே நிரூபிக்காத, வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத விஜயோட போய் சேர்றதுனால ஒரு பேக்கப் பிளான்ங்கறார் அவர் சேர்த்து. உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும் 2021ல கூட கடைசி கட்டத்துல மக்கள் நீதி மையமும் காங்கிரஸும் பேசிட்டு இருக்காங்கங்கற ஒரு பஸ் இருந்தது. அது மாதிரி ஒரு பிளான் பி வச்சிருக்காங்களோ? மேபி பிரெஃபர்ட் சாய்ஸ் திமுகவா இருக்கலாம். இல்ல இந்த பிளான் பி அப்படி கிடையவே அந்த மாதிரியான காங்கிரஸ் இல்ல, அப்படி எங்கேயுமே காங்கிரஸ் அப்படி பேசல. காங்கிரஸ் அப்படியெல்லாம் பேசுவதாக வெளியிருந்து. ஆனா காங்கிரஸ் ஏதாவது இடத்துல விஜய் விமர்சிச்சிருக்கா? தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிச்சிருக்கா? செல்வ பெருந்தகை கூட நம்ம வந்து ரொம்ப காஷியஸா விஜய் அணுகிறார் அவர். இல்ல, நான் என்ன சொல்றேன், நீட்டை வந்து கார்த்தி சிதம்பரம் ஆதரித்தார், அதனால அவர் பாஜக முழுக்குமே ஆதரிச்சார்னு அர்த்தமா? நீங்க காங்கிரஸ் அவர் இப்போ மக்கள் நீதி மையம் எங்க வந்து இவரை விமர்சிச்சிருக்குது, விஜய் விமர்சித்திருக்கிறது? நீங்கள் விஜய் விமர்சிக்காத கட்சிகள்லாம் விஜயோட கூட்டணி சேருவாங்க அப்படின்னா நான் இப்படி எடுத்துக்கிறேன். நாம் தமிழர் கட்சி கடுமையாக விஜய் விமர்சித்த போது கூட நாம் தமிழர் கட்சியை விஜய் தரப்புலேருந்து யாரும் விமர்சிக்கல. தட் மீன்ஸ் விஜயோ மற்றவர்களோ கடுமையாக சீமான எங்கேயும் விமர்சிக்கல. அதுக்காக நாம் தமிழர் விஜயம் கூட்டணி விமர்சிக்காதது மட்டுமே ஒரு காரணம் அப்படிங்கிறத அரசியலில் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நீங்கள் சமீப காலமாக, மிகச் சமீப காலமாக எடுங்க, நான் சொல்றது ரொம்ப முன்னாடியில், மிகச் சமீபமாக தான், ரொம்ப கவனமாக சொல்கிறேன், மிகச் சமீபமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எங்கே வந்து திமுக கடுமையாக விமர்சித்தார்? அப்படி அதல்ல, நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கொண்டோம். நான் இப்பவும் சொல்கிறேன், 2019 தேர்தல், 2024 தேர்தல், கடைசியாக முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தல், இந்த எல்லா தேர்தல் காலகட்டங்களிலும் இந்த வாதங்கள் எழுந்தன. என்ன வாதங்கள்? திமுக கூட்டணி உடைஞ்சிரும், திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியில் வரும், ஒன்றும் வேண்டாம் ஹரி, அவ்வளோ தூரம் போக வேண்டாம். ஒரு மிகச்சரியாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் அமர்ந்திருந்த இதே அமர்வில் ஆயுத எழுத்தில், நான் நண்பர் பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் இந்த அமர்வில் இல்லைங்கிறதுனால அவரை காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக கவனமாக பேசுகிறேன். தாவேகாவின் ஆதரவு மனநிலையிலிருந்து பேசிய நண்பர் ஒருவர் சொன்னார். என்ன சொன்னார்? 10 நாள் எண்ணிக்கைங்க, 10 நாள் திமுக அணியிலேருந்து இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய கட்சிகள் எங்கள் கட்சிக்கு கூட்டணிக்கு வர்றாங்களா இல்லையா பாருங்கன்னு சத்தியம் பண்ணார். சொல்லி 10 நாளை தாண்டிடுச்சு, வந்துடுச்சா? ஸோ என்னன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தான். இல்லை, இது என்னன்னா 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து யதார்த்தம், இன்னொன்று விருப்பம். இங்கே நாம் பல சமயங்களில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா விருப்பத்தையே யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கிறோம். நான் வந்து ரொம்ப கவனமாக முதல் சுற்றிலே சொன்னேன், பாஜக எங்கேயும் அழுத்தம் கொடுக்கும் நான் சொல்லவே இல்லை. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. பாஜக எங்கேயும் அதிமுக சீட்டு கேட்கும், ராஜ்யசபா சீட்டுங்கிற சொல்லவே இல்லை. ரொம்ப கவனமாக சொன்னேன். 2 பேர் தான் அங்கே விரும்புகிறாங்க, ஒன்று பாமக, இன்னொன்று தேமுதிக. தேமுதிகவிற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, பாமகவிற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நண்பர் ஸ்ரீராம் சேஷாத்ரி நான் சொன்ன கருத்தை தான் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிற கருத்தையும் நான் வழிமொழிகிறேன். என்ன கருத்து அப்படின்னா, நண்பர் சேலமணியனுடைய கருத்தில் நானும் ஸ்ரீராம் சேஷாத்ரியுமே முரண்படுறோம். 2 பேருமே பாட்டாளி மக்கள் கட்சியை அவ்வளோ குறை மதிப்பீடு செய்ய முடியாது. அதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி நீடிப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய காரணம். அன்றைக்கு அவங்க கூட்டணியில் இருந்து அந்த 22 தொகுதிகளில் கொடுத்த ஆதரவு ஒரு பெரிய காரணம் என்பதை மறுத்துட்டு நகர முடியாது. 5 விழுக்காடு வாக்கு வங்கியை கன்சிஸ்டண்டாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால் அவங்களை அப்படியும் நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட முடியாது. இன்னொன்று, திமுக அணி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப உறுதியாகவும் ஒரே அணியாகவும் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்குங்கிறதா யதார்த்தம். அதை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஏற்றுக்கிடாவிட்டாலும் அதான் உண்மை. ஆனால் அதிமுக அணி இன்னும் முழுமையான வடிவமே பெறாத நிலையில் ஒரு முழுமையான வடிவத்தை கொண்டு வருவதற்கு நான் சொல்கிறேன், அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக, டாக்டர் கிருஷ்ணசாமி, திரு ஜான் பாண்டியன் இவர்களை உள்ளடக்கிய ஒரு அணி. பாஜக இருக்கிறதுனால எஸ்டிபி அந்த அணியில் இருக்காது. இப்படியான ஒரு அணி அங்கே உருவாக வேண்டிய கட்டாயம் இருக்குது, இதற்கான வாய்ப்பும் இருக்குது. இப்படியான ஒரு அணி உருவானா மட்டும்தான் அவங்களால டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும் டிஎம்கேக்கு எதிராக. ஸோ அப்படி உருவாகணும் அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமியும் சில ஸ்டெப்ஸ் இறங்கி தான் வருவார், அந்த கட்சிகளும் இறங்கி தான் வரணும். பரஸ்பரம் 2 பேரும் இறங்கி வருவாங்க. ஆனால் அருமை சகோதரர் சேலம் மணிகண்டன் சொல்லிக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அங்கே இருப்பார், எல்லாரும் போய் அவர்கிட்ட வரம் கேட்டுட்டு வாங்க, வேண்டிக்கிட்டு வாங்கிறாரு. அந்த இடத்துல அதிமுக இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. அது காலம் தான் பதில் சொல்லணும். திரு மணிகண்டன் இதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. ஆஃப்கோர்ஸ் திரு செந்தில் சொன்னதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. தாண்டி பிஜேபி ஏதோ உங்க அணி இன்னும் விஜய் எதிர்பார்க்குதா? விஜய் வந்து பிஜேபி விமர்சனம் செய்யறாரு, பிஜேபியோட சேர்ந்ததுக்காக அதிமுக விமர்சனம் செய்யறாரு, அந்த அணியில விஜய் இன்னும் பொருந்துவார்னு நினைக்கிறீங்களா? திரு ஸ்ரீராம் அப்படி கருதுறாரு. சரி, நீங்க கேட்ட கேள்வி கடைசியா வர்றேன். நண்பராக இருந்து ஜென்ம எதிரியா மாறி போய் மீண்டும் ஜென்ம நண்பரான
ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்ன சில விஷயத்துல விடுபட்டதை நான் சொல்றேன். அதை கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். என்ன வித்தியாசமா இருக்காரா? ஜென்ம நண்பர் ஜென்ம எதிரி. அவர் ஜோசியத்துல உட்கார்ந்து இருக்காருங்க அவரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், பிராக்டிகலா பேசுவோம். 2029 வரைக்கும் காங்கிரஸுக்கு திமுகவோட தேவை என்ன இருக்குது? எந்த விதத்திலையும் இருக்கிற மத்திய அரசு கவிழ்த்த முடியாது. 99 பேரை வச்சுட்டு அவங்க கவிழ்த்த முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அப்படி ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர், ஒரு கிறிஸ்தவரா இருக்கக்கூடிய விஜய், ஒரு வசீகரமான தலைவரா முன்னெடுத்திருக்கிறார். திமுகவுக்கு அப்படியே சல்லிசா மொத்தமா போயிட்டு இருக்கிற அந்த சிறுபான்மை ஓட்ட ஒரு டென்ட் பண்ணுவார். அவரும் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு இருக்குது. 67 தான் இழந்த ஆட்சியில மீண்டும் பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஆசை காங்கிரசுக்கு இருக்காதா? ஒரு துணை அவங்க முதலமைச்சர் டிமாண்டே இல்ல, துணை முதலமைச்சர் கொடுக்கிறேன்னு விஜய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. விடுதலை சிறுத்தைக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுக்கு கொடுக்க வேண்டிய 10, 15 இப்படி எல்லாம் பண்ணி காங்கிரஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல, அதாவது தான் காங்கிரஸ் கட்சியில இணைய விரும்பி போன திரு விஜய, உனக்கு இருக்கிற வசீகரத்துக்கு நீ எதுக்கு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்த, நீ ஒரு தனி கட்சி ஆரம்பின்னு அவருக்கு அறிவுறுத்தினதே ராகுல் காந்தி அப்படின்னு அப்ப எல்லாம் பிரபலமான எல்லா பத்திரிகையிலயும் செய்தி வந்தப்ப, இந்த நட்பை நீங்க இந்த இடத்துல கூட்டி கழிச்சு பாருங்க. விஜய் ஒரு அன்டெஸ்டட் திருப்பி சொன்னாலும் அந்த விஜய்க்கு இவ்வளவு பிளஸ் இருக்கிறப்ப அவரோட நம்ம சேரலாமே, சேர்ந்து நாம ஒரு ரிஸ்க் எடுத்தா, ஏன்னா இது நடக்க போற சட்டசபை தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் தான் காங்கிரசுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். சட்டமன்ற தேர்தல் ஒரு ரிஸ்க் எடுத்து அடிச்சு வந்து உளுந்தா பெரிய பலாப்பழமா கிடைக்கும், துணை முதலமைச்சர் கிடைக்கும், 40-50 எம்எல்ஏ நமக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற கணக்கு போட்டு அந்த பக்கம் போற காங்கிரஸ் எப்படி, ஏன்னா காங்கிரஸ் போனா கம்யூனிஸ்ட் போயிடும், விடுதலை சிறுத்தை போயிடும். அப்படிங்கிறப்ப தடுப்பணை போடுறதுக்கு வலுக்க ஒரே ஒரு கிரிக்கெட் நண்பர் மணிகண்டன் சொல்றதா இப்படி புரிஞ்சுக்கலாமா? கிளாரிட்டிக்கு தான் கேட்கிறேன். நண்பர் மணிகண்டன் சொல்றதை இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டோம். ஒருவேளை காங்கிரஸ் அப்படி திமுக அணியிலிருந்து வெளியில் வந்து விஜய் தலைமையில் காங்கிரசும் ஒரு அணியாக சேர்ந்து விஜய் முதலமைச்சர், காங்கிரஸ் துணை முதலமைச்சர் என்று போட்டியிட்டால் அதிமுக தோற்றும் திமுகவும் தோற்றும், விஜய் ஆட்சி அமைப்பார் என்று நண்பர் மணிகண்டன் சொல்கிறார். நான் சொல்றது வந்து வாசகர்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. காங்கிரஸ் அப்படி கணக்கு போடலாம்னு சொல்றேன். என்னுடைய பார்வை எப்படி சொல்ல இல்ல சார், நீங்க அதை நம்புறீங்களா? இல்ல சார், நான் கேக்குறது ஸ்ட்ரைட்டா கேள்வி, நீங்க அதை நம்புறீங்களா? இல்ல சார், நீங்க அதை நம்புறீங்களா? அது வாய்ப்பு இருக்கு, நீங்க நம்புறீங்களா? இல்ல நான் நம்புறேன். உங்ககிட்ட சொல்லணும், காங்கிரஸ் அப்படி கணக்கு போடும். தமிழக மக்களுடைய நீங்களே நம்பாத போது காங்கிரஸ் எப்படி நம்பும்? செந்தில்வேல், நீங்க நெறியாளரா இருந்து ஒரு ப்ரோகிராம் நடத்துறவரு, ஒண்ணு என்ன பேச விடுங்க, நீங்க பேச முடிக்கிறேன். மன்னிக்கணும், நீங்க தொடங்க. இன்னும் நீங்க தொடருங்க. நீங்க தொடருங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன், அப்படி ஒரு அரசியல் கணக்க போடலாம் நான் சொன்னோடைய என்னுடைய பார்வை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேண்டும் சாமி மீண்டும் சாமி, தமிழகத்தை மீண்டும் காக்க போகின்ற எடப்பாடி பழனிசாமி வரணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களோட எதிர்பார்ப்புங்கிறது. புரிஞ்சுக்கங்க. பாமகவின் நண்பர் ஸ்ரீராம் சேஷாத்ரிக்கு சொல்லிடுறேன், பாமகவின வேண்டான்னு சொல்லல சார், அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அவங்க திமுக பக்கம் போக முடியாது, அதை முதலமைச்சர் ஸ்டாலினே விரும்பலன்னு சொல்றாங்க. விஜயை நம்பி போக மாட்டார். ஏன்னா அரசியல்ல திரு கருணாநிதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ரூட் பொலிட்டீஷியன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ். அவரு அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். ரெண்டாவது தன்னுடைய மகனை ஒரு முதலமைச்சராக நிறுவிட்டு இவரு போய் இன்னும் விஜய்க்கு ஓட்டு கேட்க மாட்டாருனால அங்க போக மாட்டாங்க. சோ நேச்சுரல் ஆப்ஷன் அவங்களுக்கு ஏடிஎம்கே தான். ரெண்டாவது சார், உலசுத்தியோட ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்றோம், அவங்களுக்கு என்ன சார் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் அதிமுக தொடரலையே சார். அப்படிங்கிறப்ப அவங்களா தேடி வரட்டுன்னு காத்திருப்பாரு எடப்பாடி பழனிசாமி. 10.5 நிலைக்கிற மாதிரி செயலியன்னு பேசுறாங்க பாமக. என்ன பேசுவேன், ஆனா அப்படி கொடுத்ததுனால என்ன இழப்புகளை அதிமுக சந்திச்சது அப்படிங்கிறது ராமதாஸுக்கு தெரியாது. சரி, இந்த முறை அவங்க கூட சேர்றாங்கன்னா அந்த கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும்ல. அப்ப கொடுத்தீங்க, இப்ப நீங்க செஞ்சிருவீங்களான்னு கமிட் பண்ண வேண்டிய கட்டாயம் பாமக எந்த கூட்டணியில போனாலும் அந்த கட்சிக்கு வரும்ல. திமுக சொல்ற மாதிரி தான் கோர்ட்ல இருக்குதுங்க, கோர்ட்ல பேசி முடிச்சுக்கலாங்க அப்படின்னு எளிதில் அதை கடந்து போயிருவாருங்க. ராஜ்யசபா சீட்டு கொடுத்து தான் பக்கம் சேர்த்திக்கிற அளவுக்கு தேமுதிக நிச்சயமா வலிமையா இல்லைங்க. அதை நான் ஒண்ணு சொல்றதுல எந்த தயக்கமும் இல்ல. பிஜேபி ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஜென்ம ராஜயோக அஷ்டம சனி, ஏடிஎம்கேக்கு பிஜேபி ஜென்ம ராஜயோக அஷ்டம சனி. அதனால அவங்களால ஏடிஎம்கே பிரச்சனை இல்ல, அவங்க இதுல தலையிட மாட்டாங்க. பிரச்சனை வந்து காங்கிரஸ் எப்படியாவது தான் பக்கம் தக்க வச்சுக்கிறேன்னு தவிப்பில் இருக்கிற திமுக தான் என்ன பண்ண போகுதுங்கிறது பெரிய கேள்வி. ஜோசியத்தால
அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு நினைக்கிறேன் மணிகண்டன். திரு கார்த்திகேயன் சமப், இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்திருக்கு. எதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு பொதுவா நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட ஆப்ஷன் இங்க இருக்கிற நண்பர்கள் வாதிட்டு இருக்காங்க. யுவர் வியூஸ் சமிட் அப் ஆல். இல்ல அதை வந்து ஒரு விஷுவல் திங்கிங்ன்ற தாண்டி என்னால் அதை தாண்டி ஒன்றும் யோசிக்க முடியல ஹரி. ஏன்னா காங்கிரஸ் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட காங்கிரஸ் வெளியே வந்துவிடும், கூடவே விசிகே வந்துவிடும் அப்படின்னு வெளிப்படையாகவே அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலர்லாம் வந்து பேட்டியை கொடுத்தாங்க. இது போல் வந்து கருத்து சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ 2024 தேர்தலில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து 20% ஆக்கு வச்சிருக்கக்கூடிய அதிமுகவை நம்பி வெளியில் வர்றதுக்கே தயங்கிய காங்கிரஸ் இன்னும் நாங்கள் தொடர்ந்து வந்து திமுகவோட கூட்டணியில் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது, வரக்கூடிய 2026 தேர்தலில் இன்னும் வந்து காங்கிரஸை வந்து குறைத்து மதிப்பிடலாம், இல்லை வந்து கம்மியான எண்ணிக்கையில் சீட்டுகள் கொடுக்கலாம் அப்படின்னு. நீங்க வந்து எங்க டியூவோ அங்கதான் வந்து ப்ரொபோர்ஷனட்டா கொடுப்பாங்க. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு 10 லோக்சபா சீட்டுகளை அதே எண்ணிக்கையில் 2019 கொடுத்த மாதிரி கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருந்தது ஸ்டாலின் அவர்களுக்கு? அவர் இன்னும் வந்து கடுமையாக வந்து பேரம் பேசி இன்னும் 2 சீட்டுகளை கூட குறைத்திருக்க முடியும். ஆனால் கொடுத்ததற்கான காரணம் பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்று தங்களுக்கான தேர்தல் என்று அவர்களுக்கு நிச்சயமாக சென்ற முறையை 23 முடிச்சு பேரத்தை வந்து குறைச்சாங்க, அவங்கள வந்து எண்ணிக்கையை குறைச்சாங்க. அதே போல ஒரு நிலை எடுப்பாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், யாரோ ஒருத்தரை வந்து ஒரு துணை முதல்வர் ஆக்குவதற்காகவோ இல்லை வந்து ஒரு 4-5 கூடுதலான எம்பி சீட்டுகள், ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்எல்ஏக்கள் கிடையாது, எம்பி சீட்டுகள். நீங்கள் இப்போ நண்பர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க இல்லையா, 5 to 8 15 to 22 தான் அதிகபட்சத்தில் விஜயினுடைய மினிமம் டு மேக்ஸிமம் 5 to 22 இல்லையா, நம்ம அதை கணக்கெடுத்துக்கலாம். அப்போ இந்த எண்ணிக்கை அதுவும் வந்து டெஸ்டட் கிடையாது, இது எல்லாமே அனுமானம் தான். ஆனால் இது டெஸ்டடாக ப்ரோவன் ஓட்டு இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியாக ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸில் இருக்கக்கூடிய திமுகவை டிச் பண்ணிட்டு ஒரு அன்டெஸ்டடாக நண்பர்கள் சொன்னது போல விஜய்க்கு போய் வந்து முதலமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டிய தேவை ராகுல் காந்திக்கு என்ன இருக்கு? அதுவும் சிதம்பரம் அவர்கள் சொல்வது போலயே வந்து இந்தியா கூட்டணி வந்து சில சலசலப்புகளை சந்திக்கிறது, பலவீனப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை தேசிய அளவில், அதுவும் பாஜகவிற்கு எதிரான கொள்கை ரீதியான முன்னெடுப்பை வலுவாக முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடியது இன்று வந்து திமுக. அது பாராளுமன்றம் இருந்தாலும் சரி, இல்லை உச்சநீதிமன்றத்தை நாடுவதாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடு கவர்னர் கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்திலே 50% எங்களுக்கு பிரித்தளிக்க வேண்டும் மாநிலங்களுக்கு கேட்பதாக இருந்தாலும் சரி, இல்லை கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி அதில் அங்கே பாடம் எடுப்பதாக இருந்தாலும் சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு கமிட்டடா ஒரு பிஜேபி எதிர்ப்பு. அதே போல 2026 தேர்தல் வரை இன்னும் முயலுதா இல்ல அந்த ஆப்ஷன் இன்னும் அவங்க ஏன் வந்து அந்த ஹோப் வச்சிட்டு இருக்காங்களா விஜய் வருவார்? சந்தேகமே இல்லைங்க. நான் ஏற்கனவே அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த பாஜக அதிமுக கூட்டணி உருவாகி ஏறக்குறைய 1 மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அந்த கூட்டணி உருவாகி 10 நாட்கள் கூட ஆகல, 1 வாரம் கழித்த உடனேயே விஜய் வந்து இவ்வளவு நாட்களில் வருவார் என்று அதிமுக தரப்பிலிருந்து பேசப்படுது. அடுத்தது வந்து நயினார் வெளிப்படையாக 10 மாதத்தில் விஜய் இங்க வந்து முடிவு எடுத்து விடுவார் அப்படின்னு அவர் வெளிப்படையாக பிரகடனப்படுத்தார். அப்போ அந்த கூட்டணியுடைய போதாமையை வந்து அதிமுக பாஜக கூட்டணியினுடைய போதாமையை அன்றே வெளிப்பட்டு விட்டது. நீங்கள் இந்த அதை தான் தொடர்ந்து வலியுறுத்தும் விதமாக வந்து இவர் என்ன பண்றாரு, அதை இண்டிகேட் பண்ற மாதிரி தான் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் இந்த கூட்டணி பலம் பெறும் அப்படின்னு சொல்வது என்று இந்த கூட்டணிக்கான கட்சிகள் பத்தவில்லை. இன்னும் வந்து வெறும் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இன்று இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை வந்து சேலஞ்ச் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அதை வெளிப்படையா சொல்றாங்க, இன்னும் கட்சிகள் தேவை, அதுக்கு பாமக தேவை, விஜய் தேவைன்னு பேசுவது. ஆனா என்ன நிலைனா, விஜய் வந்து we won't have any truck with பிஜேபின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை மீண்டும் மீண்டும் எங்களோட வந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய நிலையில் வந்து பாஜகவும் இருக்குது, அதிமுகவும் இருக்கிறது. அவருக்கு நன்றாக தெரிகிறது, நமக்கு அந்த ஒரு அப்பீல், பப்ளிக் அப்பீலும் இல்ல, ஓட்டர்ஸ் ஒரு அப்பீல் இல்ல, ஒரு கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் விஜய் போன்ற ஒரு பெரிய பேஸ் வேண்டும் தேவைப்படுகிறது. இல்லை என்றால் இந்த கூட்டணி மிகவும் பலவீனமாக இருக்கிறது அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப இந்த சூழலில் நீங்க போய் திருப்பியும் வந்து காங்கிரஸ் வெளியில வந்து விடும் சொல்வது வந்து உங்களுடைய விஷுவல் திங்கிங் தான். காங்கிரஸுக்கு வந்து இனி தேசிய அளவில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை விட்டுவிட்டு ஏதோ ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்குவதோ இல்ல இங்க ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குவதாலேயோ தேசிய அளவில் நீங்க வெறுமனே தமிழ்நாட்டோட மட்டும் பொருத்தி பார்க்க முடியாது. காங்கிரஸ் என்பது தேசிய கட்சி. இந்த நேஷனல் சினாரியோல இந்த given the national scenario இங்க வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு இது வந்து ஒரு துணை முதலமைச்சர் பெற்று செட்டில் ஆகிறதுல என்ன பலன் கிடைக்கும்? ஒரு டைம் டெஸ்ட் அலையன்ஸ்ல தொடர்ந்து வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் இல்லையா? டைம் டெஸ்டட் மட்டும் கிடையாது, நேஷனல் லெவல் அலையன்ஸ் பாலிடிக்ஸ்ல நீங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமா திமுக பண்ற ஒரு பார்ட்னர் தேவை.
நீங்க ஆல் செட் அண்ட் டன் ஃபோர்த் லார்ஜஸ்ட் பார்ட்னர் 22 சீட்டுகள். நீங்க வெறும் 10 சீட்டு கிடையாதுங்க, 99 சீட்ல 10 சீட்டு. காங்கிரஸ் கட்சியினோட மொத்த பிஎம் எண்ணிக்கையில எம்பி எண்ணிக்கையில 10% கொடுத்தது திமுக. அப்ப நீங்க அத கணக்குல எடுத்துட்டு பார்க்கணும். அப்ப வெறுமனே ஒரு துணை முதலமைச்சர் ஒரு சில கூடுதல் எம்எல்ஏக்கள் சீட்டுகள் ஒரு 10 சீட்டுகளுக்காக செட் ஆகுது, அது வந்து it won't be make any sense. இன்க்ளூடிங் யூ. அதனால இது வந்து ஒரு விஷுவல் திங்கிங் தான். ஓகே, இன்க்ளூடிங் யூ எல்லாருக்கும் 10 வினாடிகள் கொடுக்கிறேன். ரொம்ப சுருக்கமா நச்சுன்னு சொல்லிடுங்க, ரொம்ப சுருக்கமா. சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராஜ்யசபா சீட்டுக்கும் இந்த அதனுடைய பகிர்வுகளுக்கும் 2026 தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரெண்டாவது, எந்த கூட்டணியும், அதாவது திமுகவில் வந்து இருக்கக்கூடிய கூட்டணி உடையாது என்று இவர்கள் நம்புவதில் தவறு கிடையாது. ஆனால் திமுகவும் கூட்டணி இல்லாமல் இதுவரைக்கும் தேர்தலை சந்தித்த கட்சியே கிடையாது என்பதனால் அவர்களுக்கு இந்த கூட்டணி நிர்பந்தம் மிகப்பெரிய அளவில் இருக்கு என்பது நான் சொல்லுவேன். ரைட். திரு கார்த்திகேயன், பேக் டு யூ. 10 seconds, not more than that. அதாவது இந்த கூட்டணி உடைந்து விடும், திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி உடைந்து விடும் என்பது 2024 முன்பு, ஓராண்டு முன்புல இருந்தே 2023 இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதாவது எப்போ வந்து நவம்பர் மாசம் அதிமுக பிஜேபி கூட்ட வெளியே இருந்ததே வந்து எதிர்பார்ப்போடு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அது பலிக்காதனால் தொடர்ந்து வலியுறுத்துவதனால் பலிக்காது. ஏன்னா காங்கிரசுக்கு திமுக தேவை, திமுகவிற்கும் காங்கிரஸ் தேவை இல்லை, மறுக்கவில்லை. அதனால வந்து நீங்க இவ்வளவு ஒரு டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் அண்ட் சக்சஸ்ஃபுல் அலையன்ஸ் உடைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு காங்கிரஸ் கேளல. Thank you. திரு மணிகண்டன், ரொம்ப சுருக்கமா 10 வினாடிகள். திமுக ஆளுங்கட்சியா இருக்குது, அதுக்கான எதிர்ப்பு அலையை வந்து மத்திய காங்கிரஸ் நல்லா புரிஞ்சிருக்கிறது முதல் காரணம். விஜயும் நாளைக்கு பிஜேபி எதிர்ப்பார், திமுக எதிர்க்கும். அதனால விஜயோட போறதுக்கு காங்கிரஸுக்கு எந்த தயக்கம் இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். திரு செந்தில்வேல், ரொம்ப சுருக்கமா, யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட், ரொம்ப சுருக்கமா. எஸ், சுருக்கமாக நண்பர் சொன்னார். அதாவது நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா, வசீகரமான தலைவர் விஜய் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார், அவர் வந்து இளைஞர்களை ஈர்த்திருக்கிறார், அதனால காங்கிரஸ் வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று சொன்னால் காங்கிரஸ் வந்து விஜயோடு கூட்டணி சேரும் என்றார். விஜய் அப்படின்னா வெற்றி பெறுவாரா என்று கேட்டால் நான் அப்படி நம்பலேன்ட்டார். சேலமணிகண்டனே விஜயால் வெற்றி பெற முடியும் என்று நம்பவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் எப்படி நம்பி விஜயோட கூட்டணி சேரும் அப்படிங்கிற கேள்வி நான் கேட்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க வந்து கேபி முனுசாமியும் வைத்தியலிங்கமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான வாய்ப்பை வந்து அவங்க வந்து வீணடித்தார்கள். 5 ஆண்டுகள் இருக்கின்ற பொழுது அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்தார். கேபி முனுசாமி, வைத்தியலிங்கம் 2 பேரும் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டிட்டாங்க. சோ அதிமுக தொண்டர்கள் அந்த 2 சீட்டுகளை அதிமுக தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வீணடித்து விட்டார் என்ற கோபம் அவர்களுக்கு இருக்கிறது அன்றைக்கு. இல்லைன்னா அன்னைக்கு அந்த சீட்ல திமுக ஜெயிச்சிருச்சு. சோ 2 இடங்களை வீணாக வீணடித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கிற கோபமும் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிறது. அந்த பிரஷர் இந்த வாட்டி எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் திரு மணிகண்டன் சொல்றாரு. பார்க்கலாம் இந்த ராஜ்யசபா தேர்தல் தாண்டிய கூட்டணி கணக்குகள். வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.